நம்ம லைஃப்பில் நடக்கும். ஒன்று, கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். 2, கர்த்தர் நமக்கு செய்த அற்புதத்தை அடையாளமாய் மாற்றுவார். அல்லேலூயா. இப்போ நான் பெற்றிருக்கிறது அற்புதம், ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு அடையாளமாக நிற்கிறேன். அல்லேலூயா. என்னை போல எந்த ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் காத்திருந்தாலும் எனக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. என்னை நினைத்தருளிய தேவன் உங்களை நினைத்தருளுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. கர்த்தரை நோக்கி பார்த்த எந்த முகங்களும் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. அதற்கு வாய்ப்பில்லை, அது சரித்திரமே இல்லை. இதுவரையிலும் நடந்ததில்லை, இனியும் நடக்காது. ஆமே. நீங்க எதற்காக காத்திருந்தாலும், குழந்தைக்காக, வேலைக்காக, உயர்வுக்காக, எது இருந்தாலும் சரி, ஒரு திருமண வாழ்க்கைக்காக, எதற்காக நீங்க காத்திருந்தாலும் கர்த்தருக்காக காத்திருந்தீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் உங்களை உயர பறக்க செய்யும். ஹல்லேலூயா. ஸோ அதனால ஆண்டவருக்கு தொடர்ந்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆண்டோடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்கும் போது இதுதான் முதல் முறை ஒரு புது அனுபவம் எனக்கு ஆண்டவர் 2 காரியத்தை ஞாபகப்படுத்தினார். 2 ஸ்திரீகளை குறித்து, 2 கூட்ட ஸ்திரீகளை குறித்து. அப்போ நான் முதல்ல ஒரு கூட்ட ஸ்திரீகளை குறித்து தியானிச்சு முடிச்சு ஒரு பக்கத்தை முடிச்சிட்டேன். முடிச்சோன்னு ஆண்டவர் சொன்னார், இந்த மெசேஜ் யாருக்கும் இல்லை, உனக்கு தான். அந்த மெசேஜை தியானிக்கவே நான் சிரிச்சுட்டே தியானிக்கிறேன். ஏன்னா நான் எதை கடந்து போயிட்டு இருக்கேனோ அதான் அந்த வசனம் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், அடுத்த பக்கத்தை நான் திருப்பி நான் என் மனதில் இருந்து இன்னொரு ஒரு ஸ்திரீகளை யோசிக்கும் பொழுது தான் கர்த்தர் எனக்கு அந்த ஸ்திரீகளை குறித்தும் ஒரு சில ஸ்திரீகளை குறித்து இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமே. சிலர் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், சிலர் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குற இந்த வார்த்தை எப்பொழுதும் நான் சொல்லுகிறது, எப்பொழுதும் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்கும். இந்த கேட்குறதுக்கும் செய்கிறதுக்கும் நடுவில் ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் கேட்பாங்க, ஆனால் செய்ய முடியாது அவர்களால். இந்த கேட்குறதுக்கும் செய்கிறதுக்கும் நடுவில் ஒன்று பண்ணணும், அதுதான் தியானம். இந்த தியானிக்காதவர்களால் செய்ய முடியாது. ஏதோ ஒரு தடவை கேட்டுட்டு, இன்றைக்கி நம்ம பேசுறது கேட்டுட்டு அந்த வசனத்தை உடனே நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, செயல்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். அப்படி செயல்படுத்தினாலும் 2 நாள் 3 நாள் 1 வாரம் தாங்கும். ஆமாம் தானே? கோவப்படாதீர்கள் அப்படின்னா 1 வாரத்துக்கு தாங்கும். ஆனால் அடுத்த வாரம் மறுபடியும் அந்த கோபம் என்ன பண்ணிடுது, நம்ம ஜென்ம சுபாவம். ஏன்னா இது ஏதோ நேற்றுக்கு வந்ததில்லை. இந்த கோபம், எரிச்சல், இது பரப்புலேருந்து இருக்குது. அதனால் இந்த ஜென்ம சுபாவங்களை கர்த்தருடைய வசனத்தையும் இந்த அபிஷேகத்தையும் நம்ம பெற்று போகும் பொழுது மேபி 1 வீக்குக்கு அது என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் தாக்கு பிடிக்கலாம். ஆனால் மறுபடியும் அது உள்ளேருந்து எட்டி பார்க்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, வசனத்தை மறுபடியும் தியானிக்கணும். தியானிக்க மறுபடியும் நமக்குள்ளே இருக்கிறத வசனம் தட்டும். ஆமென். அதான் பவுல் சொல்றார், மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்தினேன். பிரசங்கிமார்களுக்கு இருக்கிற பெரிய இதுவே அதான், கீழ்படுத்தணும். அப்போ நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா போய் அதை கீழ்படுத்தணும். அதனால கேட்கிறதற்கும் கீழ்ப்படுகிறதற்கும் நடுவில் ஒரு தியானம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கை முழுதும் பிரயோஜனப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஸ்திரீக்குள்ள விதைக்கப்படுகிற விதை எப்பொழுதுமே அந்த ஸ்திரீயோடு மடிந்து போறது. ஸ்திரீகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய கிஃப்ட் என்ன சொல்லுங்க, நம்ம கிட்ட ஒன்று கொடுத்தா நம்ம அதை ப்ரொடியூஸ் பண்ணி வேற ஒரு பொருளாக கொடுப்போம் வெளியில். ஆமாம் தானே? நமக்குள்ள அப்படி ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்ககிட்ட கொடுக்கறது இன்னும் உங்களுக்கு இந்த வசனங்கள் உங்களுக்கு மட்டும் பிரயோஜனப்படாது. ஆமாம், உங்களிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு நம்முடைய ஆண்டவர் தலைமுறைகளை தாண்டி ஆசீர்வதிக்கிற கர்த்தர். என்னோடு கூட யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை யாராவது எடுத்தீங்கன்னா எனக்கு வாசித்து உதவி செய்யலாம். 1 யோவான் பக்கம் 330. இங்கே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒரு தைரியத்தை, என்ன தைரியம் அப்படின்னா, நாம் எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் அதை அவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். தைரியமா போய் கேளுங்க அப்பா கிட்ட. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவர்கிட்ட கேட்கறதுக்கு. ஆமென். வசனம் சொல்லுகிறது, நாம் பிள்ளைகள் ஆனால் நாம் சுதந்திரரும் ஆமே. சொல்லுங்களேன் என் கூட சேர்ந்து, நாம் பிள்ளைகள் ஆனால் நாம் சுதந்திரரும் ஆமே. நீங்க ஏசப்பாவோட பிள்ளை, நான் ஏசப்பா பிள்ளை அப்படின்னு சொல்றேன். எத்தனை பேர் உங்களுக்கு ஏசப்பா பிள்ளை தான்? ஆமென். ஆமா, நீங்களும் ஏசப்பாக்கு பிள்ளை தான், உங்க மகனும் ஏசப்பாக்கு பிள்ளை தான், உங்க பேர பையனும் ஏசப்பாக்கு பிள்ளை தான். உங்க மகன் ஏசப்பா தாத்தா அப்படின்னு கூப்பிட முடியாது. ஸோ எல்லாரும் ஏசப்பாவுக்கு பிள்ளைகள் தான். இப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வெறும் பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, நீங்க
சுதந்திரவாளிகள். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் உங்களுக்கும் எனக்கும் சம்பாதித்த எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதற்கு, இம்மையிலும் அனுபவிக்கிறதற்கு, மறுமையிலும் அனுபவிக்கிறதற்கு நமக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. நாம் சுதந்திரவாளிகள். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம மறந்துடுறோம். நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சுதந்திரவாளிகள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்த விரும்புறார். உங்க 2 ஷோல்டரையும் பிடிச்சி இப்படி ஆட்டி சொல்றேன், தைரியமா இருங்க. ஆமென். நீங்க வெறும் பிள்ளைகள் மட்டும் இல்ல, ஏதோ சின்ன பிள்ளைகள் இல்ல, பால் குடிக்கிற பிள்ளைகள் மட்டும் இல்ல. அப்பா என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டு அந்த பிள்ளை படுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா வளர வளர என்னென்னலாம் கேட்குறோம். என் பிள்ளைக்கு 2 வயசு தான் ஆகுது. கடைக்கு போனானா அவனுக்கு என்ன வேணும்ன்றது அவனே போய் எடுத்து நேரா பில்டிங்ல போய் நின்றுறான். 2 வயசு பிள்ளை. 2 வயசு வந்த உடனே தனக்கு என்ன வேணும்னு அதுக்கு கேட்கறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எப்படி அந்த தைரியம் போய் பில்டிங்ல நிக்கணும்னு தைரியம் வருது. ஏன்னா அவனுக்கு தெரியும், எங்க அப்பா கட்டுவாரு, எங்க அப்பா பாக்கெட்ல பர்ஸ்ல காசு இருக்கு. அப்படியே தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறது, எதையாகிலும் தேவ சித்தத்தின்படி கேட்டா தைரியமா பில்டிங்க்கு போய் நிக்கலாம். ஏன்னா கட்டுகிறதற்கு அப்பா சிலுவையில் எல்லாவற்றையும் சம்பாதிச்சிருக்கிறார். ஆமென். உங்களுக்கென்ற சுகம் சிலுவையில் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கென்ற ஆசீர்வாதம் சிலுவையில் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கென்ற ஐஸ்வர்யம் சிலுவையில் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது. வறுமையிலே வாழ்ந்து சாக கர்த்தர் நம்மளை அழைக்கல. அல்லேலூயா. அதுவும் ஒரு பகட்டு வாழ்க்கையும் இது சொல்லல. கர்த்தருடைய வேதம் சொல்ல, நானும் ஆண்டவர்கிட்ட அப்படிதான் ஜெபிப்பேன், ஆண்டவரே அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தரும். ஆமென். எனக்கு ரொம்ப காசு வந்துட்டு உங்களை மறந்து போயிடாதபடி, எனக்கு ஒண்ணுமே இல்லாம தரித்திரனாயி உங்களை கேள்வி கேட்காதபடி, போதுமென்ற மனதோடு ஒரு தேவ பக்தி எனக்கு கொடுங்க. நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஒவ்வொரு நாளும் நீங்க கேளுங்க. அல்லேலூயா. நான் வறுமையில் இருக்கிறத பார்த்து ஒருவர் என்னை பரியாசம் பண்ணக்கூடாது. நான் கடன்ல சிக்கி இருக்கிறத பார்த்து ஒருவர் என்னை பரியாசம் பண்ணக்கூடாதப்பா. உங்க நாம தூஷிக்கப்படக்கூடாது. அதற்காக நீர் என்னை ஆசீர்வதியும் என்று தைரியமா போய் நில்லுங்க. வசனம் சொல்லுது, என் சித்தத்தின்படி நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய் என்பது வாக்குத்தத்தம் இல்லையா? கையில பிடிச்சிட்டு போய் அப்பா கிட்ட, அப்பா நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்களே, நீ என் சித்தத்தின்படி எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். அந்த தைரியம் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுக்க விரும்புகிறேன். சிலர் சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க, கேட்டு கேட்டு டயர்ட் ஆயிட்டீங்க, கூனி குறுகி இருக்கீங்க. ஆமென். அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கீங்க. கர்த்தர் உங்களை, இது என்னுடைய பையனுடைய வேலை, அது அப்படியே இருக்கட்டும் சிஸ்டர். ஓகே. இப்ப கூனி குறுகி போய் நீங்க இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு, உங்க ஷோல்டர் 2 பிடிச்சு ஆட்டி சோர்ந்து போயிருந்தா எப்படி cheer up. ஒரு தைரியம் இன்னைக்கு உங்களுக்குள்ள வரட்டும். என்ன தைரியம் தெரியுமா? நான் பிள்ளை மட்டுமல்ல, நான் சுதந்திரவாளி. நான் பிள்ளை மாத்திரமல்ல, நான் சுதந்திரவாளி. சகலத்தையும் இந்த பூமியிலும் பரலோகத்தையும் சுதந்திரிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். என்ன மாதிரி இந்த கையை இப்படி வச்சு சொல்லுங்க, நான் சுதந்திரவாளி, நான் சுதந்திரவாளி. இந்த தைரியத்தோடு இருந்த 5 பெண்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிப்பேன். அல்லேலூயா. என்னாகம புத்தகம் 27ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்காது. என்னாகமம், இந்த பெண்களுடைய பெயர்கள், இந்த 5 பெயரும் பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. 27ஆம் அதிகாரத்துக்கு நேரா உங்களுடைய கவனத்தை நீங்க திருப்பினீங்கன்னா, யோசேப்பின் வம்சத்துல வருகிற 12 கோத்திரத்துல யோசேப்பின் வம்சத்துல பிறந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷருடைய பெயர் தான் செலேப்பியா. 5 பெண்களுடைய பெயர் இங்க கொடுத்திருக்கு. செலோப்பியாத் அப்படின்ற மனுஷனுடைய பிள்ளைகள் இவங்க 5 பேரும். இவங்க வீட்டுல இப்ப என்னன்னா, 26ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க வீட்டுக்கு போய். அந்த அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, மோசே நிலத்தை எல்லாம் என்ன பண்றாரு, பங்கிட்டு கொடுக்குறார். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் சுதந்திரத்தை என்ன பண்றாரு, பங்கிட்டு கொடுக்குறார். இவங்க எல்லாம் இப்ப கானானுக்கு போக போறாங்க. இந்த பங்கிடுதல் நடக்குது. இந்த பங்கிடுதல் நடந்து கொண்டே இருக்கும்போது தான் இவங்க கேள்விப்படுறாங்க, என்ன இவங்க வீட்டில் ஆம்பளை பிள்ளை இல்லை, செலோப்பியாத்துக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, 5 பிள்ளையும் பொம்பளை பிள்ளையே. ஆமாம், இதை வந்து பார்க்கும் போதே ரொம்ப எப்படி இருக்கும், இந்த 5 பொட்ட பிள்ளையா? ரெண்டாவது முதல் பிள்ளை இப்போ நான் ஒரு சகோதரியை சந்தித்தேன். ஃபஸ்ட்டு பிள்ளை கேர்ள் பேபி அந்த அம்மாவுக்கு, அடுத்து இப்போ 2வது பிள்ளை. பயப்படுறாங்க. என்ன பயம் தெரியுமா அவங்களுக்கு? அடுத்தும் பொம்பளை பிள்ளை பிறந்தா எங்கள் மாமியார் அவ்வளோதான் சிஸ்டர் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. ஆனால் அந்த மாதிரி நான் ஆண்டர்கிட்ட எப்பவுமே ஜெபிப்பேன். ஜூடாக்கெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப தெளிவு இருந்தது. ஜூடா தான் வருவான், பேகெல்லாம் பேரெல்லாம் ஸ்டிச் பண்ணியே முன்னாடியே வாங்கிட்டேன் நான் ஜூடான்னு, அவர் தெளிவு. ஆனால் இந்த பிள்ளைக்கு ஒரு என்ன இல்லை, ஆண்டவர் வந்து ஒன்று கேட்டு கொடுத்தாரு, ஒன்று கேட்காமே கொடுத்தாரு.
அதனால் இப்போ வந்து இது சர்ப்ரைஸ் நமக்கே. ஆமாம், நான் அப்படி தான் எல்லாரும் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஆம்பளை பிள்ளைன்னா அடுத்து என்ன சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் சொல்லுவேன், அது ஆம்பளை பிள்ளைனாலும் பொம்பளை பிள்ளைனாலும் எந்த பிள்ளைனாலும் கர்த்தருக்கு தான் தரப்போகிறேன். அது எந்த பிள்ளைனா இருக்கு. இப்போ ஆண்டருக்கு வந்து ஒரு ஆண் பிள்ளையை வச்சு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுனா ஆண் பிள்ளையை தரட்டும், இல்லை ஒரு பெண் பிள்ளையை வச்சு தான் ஒரு சித்தத்தை தேவன் நிறைவேற்றுனா பெண் பிள்ளையை தரட்டும். நான் ஆண்டர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு என்ன தேவைப்பா, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, அந்த பிள்ளைய என் வயத்தில் கொடு, ஏன்னா நான் உங்களுக்கு தான் ரிட்டர்ன் கொடுக்க போகிறேன். அவ்வளோதான். 5 பொம்பளை பிள்ளை, எத்தனை பிள்ளை, ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ, எந்த பிள்ளைனாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் அந்த பிள்ளை வருது. அல்லேலூயா, ஆமென். 5 பிள்ளையும் பொம்பளை பிள்ளைன்னு உடனே எல்லாருக்கும் ஒரு பரிதாபமான இருக்கும். ஆனால் இந்த 5 பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை, ஒரு ஒருமனப்பாடு எப்படி இருந்ததுன்னா, எப்படி எங்களுக்கு வர்ற சுதந்திரத்தை, ஏன்னா பொதுவாகவே எப்படின்னா பெண் பிள்ளைகள் இருக்காங்க, ஆண் பிள்ளைகள் இல்லைன்னா சகோதரருக்கு அந்த சுதந்திரம் போயிடும். சித்தப்பாக்கோ பெரியப்பாக்கோ கூட பிறந்த யாருக்கோ என்ன பண்ணிடும், போயிடும். இப்போ இவங்க 5 பேரும் சேர்ந்து இப்போ போறாங்க ஆசரிப்பு கூடார வாசலிலே. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு தேவன்னு வரும்போது உங்க கால் எங்க நடப்போடுதுன்னு கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்க இருதயம் யாரை தேடுதுன்றதை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு ஆசீர்வாத குறைவுகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்முடைய உள்ளம் யாரை நோக்கி கர்த்தர் பார்க்கிறார். இந்த ஸ்திரீகள் தெளிவா ஒன்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க காலு இங்கிட்டு அங்கிட்டு 4 பேரை போய் கூட்டமெல்லாம் சேர்க்கல. ஓடி போய் செலோப்பியாத்தினுடைய கூட பிறந்த சகோதரர்கிட்ட, சித்தப்பா சித்தப்பா வாங்க எனக்காக பேசுங்க, பெரியப்பா 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 வீட்டு முன்னாடி, மாமா வீட்டு முன்னாடி, சித்தப்பா வீட்டு முன்னாடி, தாத்தா வீட்டுக்கு முன்னாடி போல. ஏன்னா செலோப்பியாத் இறந்துட்டார். இந்த சம்பவம் நடக்கும்போது அவர் உயிரோட இல்லை, போகலை. வசனம் சொல்லுது, நேராக அவங்க கால்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போச்சு. அல்லேலூயா. ஸ்திரீகளே, ஆபத்துகள் வரும் பொழுது நாம் ஓடி போக வேண்டியது கர்த்தருடைய சமூகத்திற்கு. உங்கள் கால்கள் நடை போட வேண்டியது உங்கள் ஜப அறைக்கு. முழங்கால் படியணும், தேவாலயத்துக்கு வரணும். ஸ்திரீகளுக்கு இப்போ ஒருவேளை நீங்கள் வேலை செய்யாத ஸ்திரீகள் வீட்டில் இருப்பீங்க அப்படின்னா ஆலயத்தில் வந்து ஜெபிக்கலாம். வீடில் உங்களுக்குன்னு ஒரு இடத்த என்ன பண்ணலாம். ஒருவேளை நான் அப்படிதான் ஒரு சாட்சி சொல்லுவேன், என்னுடைய அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்வேன். நான் அனுபவங்களை பகிர்ந்து கொள்றது ஒரு சில பேருக்கு நான் பெருமையாக பேசுறது போல இருக்கு. அப்படி நான் நினச்சேன். சரி, இதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, நம்ம இதுக்கப்புறம் எதை பேசக்கூடாது, நம்ம நடந்து வந்த பாதைகளை குறித்து பேசவே கூடாதுன்னு நான் நினச்சேன். அப்போ தான் சமீபத்தில் தூத்துக்குடிக்கு நான் போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு ஸ்திரீயும் ஒரு சகோதரரும் வந்தாங்க. அவங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் ஒரு தடவை உங்கள் அனுபவத்தை சொன்னீங்க, உங்கள் வீட்டில் இடம் இருக்காது உங்கள் ஹாஸ்டலில், ஆனால் ஒரு ரூம் இருக்காது, ஒரு இடத்துல ஜெப இடமா நீங்கள் அந்த இடத்த பிரதிஷ்டை பண்ணி அங்கே போடுறதுக்குன்னு ஒரு தனி பெட்ஷீட் வச்சிருக்கிறதாகவும், ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு தனி ஸ்கார்ஃப் வச்சு, அங்கே பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்டாண்ட், அப்படின்னா இந்த பெட்டுக்கும் இவ்வளோ தான் இடமே இருக்கும், இந்த ஸ்பீக்கர் இடம் தான் இடம் இருக்கும். நான் படித்த ஹாஸ்டலில் அந்த இடத்துல பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டாண்டில் இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள், டைரி, பென்னு இதெல்லாம் வச்சுருப்பேன். இதுதான் என் இடமே. அப்படி ஒரு ஆல்டர், அப்படி ஒரு ஜெப பலிபீடத்தை எனக்கு கிடைத்த அந்த 2 அடிக்குள்ளே நான் கட்டினேன். ஸ்திரீகளே, குடும்பத்தை கட்டணும்னா ஜெப பலிபீடம் கட்டணும். உங்கள் குடும்பம் கட்டப்படணும். இது நான் சொன்னது, அவங்க எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் அந்த அனுபவத்தை சொன்ன உடனே நாங்கள் 2 பேரும் அதை அப்படியே இப்போ ஃபாலோ பண்ணுறோம். இப்போ எங்கள் ஜெப வாழ்க்கையே மாறிடுச்சு. இப்போ எங்களுக்குள்ள அந்த தேவ பக்தியும் ஆசையும் மாறிடுச்சு. இப்போ சும்மா நடக்கும்போது அந்த இடத்த பார்த்தாலே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமே அப்படின்னு அந்த இடத்துக்கு ஓடி போகிற மாதிரி. நமக்கு எவ்வளோ இடம் இருக்குது, எவ்வளோ பெரிய வீடு இருக்குன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரு அடியில் ஒரு ஜெப பலிபீடம். அல்லேலூயா. பிசாசினுடைய பஞ்சம் வந்ததுக்கு, எலியாவின் நாட்களில் பஞ்சம் வந்ததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம்? அது வருகிறதற்கு காரணமா இருந்த ஆகாப்பும் எசபேல் செய்த ஒரு முதல் விஷயம். வேத புத்தகம் முழுசுமே எப்பெல்லாம் துன்மார்க்கமான ராஜாக்களும் ராஜாத்திகளும் ராஜ பதவியை ஏறுறாங்களோ, அவங்க எழுந்த உடனே அவங்க ஒரு விஷயத்தை செய்வாங்க. போய் வாசிச்சு பாருங்க, முழு வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில். அவங்க எழுந்த உடனே கர்த்தருடைய பலிபீடத்தை இடிப்பாங்க. அது ஒரு ஓரத்தில் இருந்துட்டு போகுது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் சத்துருவுக்கு அந்த பலிபீடத்தின் மேலே கண்ணு? அதே போல ஒரு நல்ல ராஜா வரும்பொழுது
பாகாலுடைய பலிபீடத்தை இடிப்பாங்க. இது பார்த்திருக்கீங்களா? அரண்மனை இடிக்கலாம் இல்ல, ஆமா தானே? பண்டக சாலையை போய் இடிக்கலாம் இல்ல, ஐஸ்வர்யங்கள் இருக்கிறத போய் இடிக்கலாம் இல்ல, ராஜாவுடைய பண்ணலாமா இல்லையா? எத்தனையோ இருக்கு இந்த உலகத்துல இடிக்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு. ஆனா ஏன் இந்த துன்மார்க்கமான கர்த்தரால் ஆளுகை செய்யப்படுகிற ராஜாக்களும் ராஜாத்திகளும் எழும்பும் பொழுது அவங்க கண்ணெல்லாம் பலிபீடத்தில் இருக்கு தெரியுமா? பிசாசுக்கு தெரியும். இந்த பலிபீடத்தின் வழியாகத்தான் ஆசீர்வாதத்தை வானத்திலிருந்து இறக்க முடியும். பலிபீடத்திலிருந்து சுகந்த வாசனை மேல போனாதான் மேல இருந்து ஆசீர்வாதம் இறங்கும். அல்லேலூயா. ஏறுகிறதும் இறங்குகிறதும், ஏறினாதான் இறங்கும். நம்ம எதையுமே ஏத்தி விடாம டேங்க்ல மோட்டர் போட்டு தண்ணி ஏத்தல, டேப்பை திருவி 40 நாள் உபவாசம் போட்டாலும் அல்லேலூயா. டேங்க்ல தண்ணி ஏத்திட்டாதான் டேப்பை கீழே திரும்பும் போது தண்ணி வரும். பேங்க்ல காசை போட்டாதான் ஏடிஎம் போய் மெஷின்ல போய் கார்டை போட்டா காசு வரும். நான் ஒன்றையும் சேர்க்காமல் எத்தனை முறை போய் என் கார்டை போட்டு தேய்ச்சிட்டு இருந்தாலும் பேங்க் பிரச்சனை இல்லை. போய் பேங்க் மேனேஜர் கேட்டா என்ன சொல்லுவாரு? போயிருமா எழுந்து, நான் ஏதாவது சொல்லிட போறேன். ஆமா தானே? அப்ப நம்ம என்ன செய்யணும்? போடணும். பலிபீடம், ஸ்திரீகள் பலிபீடத்தை கட்டுறவர்களா இருக்கணும். 1 அடி 2 அடியில ஒரு பலிபீடத்தை கட்டுங்க உங்க வீட்டுல. நீங்க பலிபீடத்தை கட்டி அந்த பலிகளில நோவா செலுத்தினபடி சுத்த பலிகளை செலுத்தினா அந்த வாசனை தேவனுடைய பிரசன்னத்திற்கு போகும் பொழுது அவர் அதை முகர்ந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களோடும் உங்கள் தலைமுறையோடும் உடன்படிக்கை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்திரீகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பு கட்டுறது. அததான் எனக்கு கர்த்தர் போனது. நான் சொன்னேன்ல, நெகேமியாவினுடைய நாட்கள்ல அலங்கத்தை ஆண்கள் தான் கட்டினாங்க. ஆனா வேத புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், எனக்கு கர்த்தர் அதை டைவர்ட் பண்றார் ஒரு வார்த்தை. நெகேமியா 3:12 எடுங்களேன். சல்லூம் என்கிற ஒரு மனுஷன், சல்லூம் என்கிற மனுஷனும் அவருடைய குமாரத்திகளை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாமா? 3:12. இந்த பிள்ளைகளுடைய பெயர்கள் குமாரத்திகள் இங்க மட்டும்தான் வருது. எருசலேம் பாதிக்கு இவர் யாருங்க? அப்ப எல்லாம் நல்ல பணக்கார பிள்ளைங்க தானே? ஆமா தானே? ஏதோ சாதாரண குடும்பத்து பிள்ளைகள் குமாரத்திகள் இவர்கள் இல்ல. எருசலேமின் பாதிக்கு அவர் எப்படி இருந்திருக்கார்? பிரபுவா இருந்திருக்கார். அவருடைய பிள்ளைங்க அப்பா கட்டட்டும், எல்லாம் ஆம்பளை தானே கட்டிட்டு இருக்காங்க, நமக்கு என்ன வேலைன்னு உட்கார்ல. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதிகளில் இவங்க எழுந்து போய் கட்டுறாங்க. பைபிள்ல இன்னொரு அம்மா இருக்காங்க, அவங்க 3 பட்டணத்தை கட்டியிருக்காங்க. இதெல்லாம் மறைஞ்சிருக்கிற அம்மாக்கள் இல்லை, நம்ம பொதுவா வேற வேற அம்மாக்களை குறிச்சே படிச்சு பட்டணத்தை கட்டியிருக்கிறாங்க, வீட்டை கட்டியிருக்காங்க. இப்படி எல்லாம் வேத புத்தகத்துல பெண்கள் கட்டுகிறவர்களாய் கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். ஆனா இப்ப ஒரு பெண் முதலாவது கட்ட வேண்டியதே பலிபீடம் தான். ஜப பலிபீடம். முடிவெடுப்பீங்களா? இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போய் செய்ய வேண்டியது அதுதான், ஜப பலிபீடம். நான் இந்த மாதிரி ஒரு வேற கலர்ல ஒரு ஸ்கார்ஃப் வச்சிருப்பேன். அந்த ஸ்கார்ஃபை எப்பவும் என் தலையான பக்கத்துல இப்படி போட்டு வச்சிருப்பேன், எப்பவுமே போட்டு வச்சிருப்பேன். பிள்ளைக்கு ஃபீட் பண்ணும் அந்த மாதிரிலாம் காலங்கள் என்னுடைய ப்ரெக்னன்சி டைம், டெலிவரி டைம் அப்படிலாம் இருக்கும்ல, பிள்ளைகளுக்கு பாட்டு. எப்பெல்லாம் அந்த பெட்டில் போய் சும்மா உட்காரணும், அந்த ஸ்கார்ஃபை பார்க்கும்போது எனக்கு ஜெபிக்கணும்னு ஒரு தோணல், ஆசை. உடனே கொஞ்சம் 5 நிமிஷம் கிடைச்சா கூட உடனே எடுத்து அந்த தலையில் அந்த ஸ்கார்ஃபை போட்டு கொஞ்சம் நேரம், அதுக்குள்ளே அவன் எழுந்துட்டானா மறுபடியும் அவனை பார்த்துக்கணும். ஆனால் அந்த 5 நிமிஷம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் நேரம் ஜெபிக்கிறது, கொஞ்சம் சோத்திரம் பண்ணுறது, கொஞ்சம் பாட்டு பாடுறது. இப்படி உங்களை அடிக்கடி கர்த்தருடைய சமூகத்திற்கு நீங்க போய் அந்த தூபத்தை ஏற்றிக்கொண்டே இருந்தீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். உங்க பின்னணி, உங்க குடும்பம் அதெல்லாம் ஒண்ணுமே ஆண்டருக்கு இல்லை. தேவனை தேடுகிற ஒரு மனுஷனை, உணர்வுள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நம்ம இங்க வாசிக்கிறோம், அவர்களுடைய கால்கள் நடை போட்டது நேரா எங்கன்னா ஆசரிப்பு கூட இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், எந்த மனுஷனையும் நான் நம்பினா என்ன செய்யாது, காரியம் வாய்க்காது. நான் நம்ப வேண்டியது யாரை தெரியுமா? ஆசரிப்பு கூட. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்க ஓடி போய், உங்க கால்கள் ஓடி போய் அந்த ஜெப பலிபீடத்து பக்கத்துல நின்று என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்பா, என் கால்கள் எங்கும் போகாது, உங்க சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஆமென். உங்க பிரசனத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்லி உங்க கால்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக போய் நின்றா நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. போய் நின்று, இது பழைய ஏற்பாடுன்றதுனால அவ மோசேக்கு முன்னாடி நிற்கிறா. இது நம்ம புதிய ஏற்பாடுன்றதுனால நம்ம மோசேக்கு முன்னாடி நிற்க வேண்டிய அவசியம்.
அல்லேலூயா. ஆமாம். இங்க போய் தங்களுடைய வழக்கை, தன்னுடைய பிரச்சனையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக என்ன பண்றாங்க? அவங்க நின்று மோசேக்கும் ஆரோனுக்கும் பிரபுக்களுக்கும் இதற்கு உரிமையா இருக்கிற எல்லார்கிட்டையும் என்ன பண்றாங்க? சொல்றாங்க, எங்களுக்கு அப்பா இருந்தாரு, அவர் மரிச்சிட்டாரு, அவர் கோராகின் கூட்டத்தாரோடு சேர்ந்தவர் அல்ல, அவர் பாவத்தினால மரிச்சிட்டாரு. இப்போ அல்லேலூயா, எங்களுக்கு கொடுக்க வேண்டும். காணியாட்சி, இன்னொரு வார்த்தை என்ன வச்சுக்கலாம்னா சுதந்திரம். எங்களுக்கு வேண்டும். சொல்லுங்க, எனக்கு வேண்டும். என் அப்பா சிலுவையில் சம்பாதிச்ச எல்லாம் எனக்கு வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆமா, எங்க அப்பா சம்பாதிச்ச பாவத்தினால் இவன் மரித்தான். என் இயேசு நம்முடைய பாவத்திற்காக மரித்தார். ஹல்லேலூயா. அவளுடைய தகப்பன் பாவத்தினால மரிச்சார். அந்த சுதந்திரத்தை அவ கேட்டு வாங்குறா. என்னுடைய பாவத்திற்காக மரிச்ச இயேசுனுடைய சுதந்திரம் கேட்கறது இல்ல. இன்னைக்கு நமக்கு என்ன பண்றது இல்லைன்னா, கேட்க தெரியல. அல்லேலூயா. நிறைய விஷயங்களை கேட்டு வாங்க தெரியல. அது எப்படி கேட்கறது? எப்படி எனக்கு நிறைய நமக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் அந்த விஷயமே நமக்கு தெரியும். பெண்கள் கேட்டு வாங்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க? நிறைய பிரசங்கத்துல பெண்களுக்கு இதை பற்றி பேசாம நான் இருக்கிறதே இல்லை. பெண்கள் கேட்டு வாங்க வேண்டிய ஒரு விஷயம் ஞானம். ஆமென். என்ன கேட்கணும்? வேதத்தில் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் ஞானத்தில் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்கன்னு கேட்டிருக்கேன். ரொம்ப குறைச்சல் தான். வீடு தாங்கன்னு கேட்டிருப்போம். நம்ம கேட்கலனாலும் நம்மளை கேட்க வைப்பாக. ஏன்னா நீங்க ஒரு கிரக பிரவேசத்துக்கு போயிட்டு வந்தாலோ, ஒரு வீடு திறக்கிற ப்ரேயர் மீட்டிங் போனாலோ, உடனே உங்களை பார்த்து என்ன கேட்பாங்க? நீ எப்ப வீடு கட்ட போற? ஏன் நீங்க ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கி தரல? ஏதாவது ஒன்று நடந்தோன்னா என்ன கேட்பாங்க? அடுத்து உனக்கு நீ எப்ப கல்யாண சாப்பாடு போட போற? அப்படி கேட்பாங்கல்ல. எதுக்கு எடுத்தாலும் அடுத்து ஒருத்தருக்கு நடந்தோன்னா அடுத்து இன்னொருத்தருக்கு பார்க்கணும். அப்படி கண்ணு நமக்கு போயிருது ஆட்டோமேட்டிக்கா. ரைட் ஆனும். அப்ப நம்ம என்ன பண்ணப்படுறோம்? இந்த சமுதாயம் நமக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. என்ன? நீயும் வீடு கட்டு போ. இப்ப நம்ம போய் என்னதான் கேட்போம் ஆண்டவர்கிட்ட? நான் இப்ப வீடு கட்டுறதோ, திருமணம் நடக்கிறதோ, பிள்ளை பெக்கிறதோ இல்லை, அது நான் தப்புன்னு சொல்ல. நீங்க கேட்கலாம். அதையெல்லாம் கேட்கிறதற்கும் அதை பெற்றுக்கொள்கிறதற்கும் உங்களுக்கு என்ன உண்டு? உரிமை உண்டு. ஆனா இதையெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவரே ஞானத்தை தார். பெண்கள்னு வந்தாலே அந்த இடத்துல எல்லாம் பெண்களுக்கு 2 வார்த்தை, ஞானம், புத்தி. இது வந்துகிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும். பேதுரு எழுதும் பொழுதும் அதை பெண்களுக்கு எழுதும் போது புத்தி இப்படி எழுதுறேன். ஸ்திரீகள் புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் இருக்கா? இப்படிதான் நீதிமொழிகள். அப்படி பழைய ஏற்பாட்டு முழுவதும் இந்த புத்தியையும் ஞானத்தையும் குறித்திருக்கு. நாலேஜ் அண்ட் விஸ்டம்னு சொல்லுவாங்க. நாலேஜ், அறிவு அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒன்றை பார்த்து நான் படித்து என் மனதில் ஸ்டோர் பண்றது. இப்போ நான் பார்க்குறேன் ஒரு விஷயத்தை, அதை பார்த்தா ஒரு மிக்ஸி, இது வரைக்கும் அம்மியில் அரைச்சிருந்த நமக்கு ஒரு மிக்ஸி எப்படி செய்யறதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பார்க்குறோம், இப்படி தான் சுவிட்சை போடணும், பொருள் எப்படி போடணும் பார்க்குறோம். அதை என்ன பண்ணுறோம்? இப்படி தான் பார்த்து கற்றுக்குறோம். அது அறிவு. ஆனால் விஸ்டம், ஞானம் என்பது என்னன்னா, என் மனதில் நான் சேர்த்து வைத்திருக்கிற இந்த அறிவை சரியான சமயத்தில் பயன்படுத்தும். அல்லேலூயா. சரியான நேரத்தில் சரியான இடத்துல பயன்படுத்துறது. ஆமாம், அப்படிதான் நம்ம என்ன பண்ணோம்? இப்போ எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அவர் சொல்லுவார், நமக்கு ஒரு பொருளை விற்கும் போதே சொல்லுவாங்க, இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு மூடியை ஓப்பன் பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டு இந்த மூடியை மட்டும் அடைக்காம நீங்க மிக்சியை திருப்பி பாருங்க, ஐயா இது என்ன மிக்சி அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்ப இங்க என்னன்னா, மனசுல எல்லாம் இருக்கு, ஆனா செயல்படுத்தும் போது ஞானமா செய்யல, என்ன ஞானமா செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஸ்திரீகள் என்ன கேட்கணும்? நம்ம நிறைய விஷயங்களை கேட்க தெரியல. ஒரு மருமகளா ஒரு வீட்டுக்குள்ள போகும் பொழுது, ஆண்டவரே இத்தனை சவர நகை போட்டு தான் நான் போகணும், இத்தனை தான் நான் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஜெபத்துக்கு முன்னாடி ஞானமுள்ள ஸ்திரீயா நான் போகணும். ஆமென். என்னுடைய கணவரை, என் மாமியாரை, அங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அனுசரித்து நடக்கிற ஒரு ஞானத்தை எனக்கு தாரும்னு ஒரு ஸ்திரீ ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஒரு மருமக வரும்போது, என் மருமக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, மருமக எப்படி இருந்தாலும் அந்த மருமகளை கிறிஸ்துவுக்குள்ள அவ ஒரு மோவாபிய ஸ்திரியாவே இருந்தாலும்
அவளை இஸ்ரவேலின் தேவனின் சட்டைகள் கீழே வரப்பண்ற அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்கும். அல்லேலூயா. மாமியார்கள் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நல்ல பிள்ளை வேணும், நல்ல பிள்ளை வேணும். சமுதாயத்துல நல்ல பெண்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஆமா, உங்களை நம்பி ஒருவேளை கர்த்தர் அந்த பெண்ணை கொண்டு வரலாம் இந்த வீட்டுக்கு. நீங்க ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும்? மாமியார் இப்படி ஒவ்வொரு மாமியாரும் மருமகளும் ஜெபிச்சா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னு யோசிப்பேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்க கேட்டா நான் தந்துடுறேன்னு. ஆண்டவரே, ஒருவேளை எனக்கு என் மருமகளுக்கு சரியா புரிய வைக்கிற ஞானம் எனக்கு இல்லப்பா, நான் நல்ல விதமா தான் மருமகளுக்கு சொல்றேன், அந்த பிள்ளைக்கு புரிய மாட்டேங்குது, அந்த பிள்ளைக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்கு எனக்கு ஞானம் தான். அல்லேலூயா. ஆமா, அப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் கோபமா பேசினா நம்ம பிள்ளைங்க அடங்குவாங்க. இப்ப நீங்க கோபமா பேசினா உங்களை விட அதிகமா பேசுறாங்க. ஆமாவா இல்லையா? இந்த தலைமுறை அப்படி இருக்காங்க. அப்ப எப்படி மாற சொல்றாங்க பேரண்ட்ஸ? எங்களை மாதிரி இப்ப புதுசா குழந்தைய வளர்க்கிறவங்க என்ன சொல்றாங்க? கண்டிக்காதீங்க, அன்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அப்ப கண்டிச்சாதான். இப்ப நம்மளெல்லாம் எப்படின்னா, எங்க அம்மா அடி பின்னுவாங்க, என்ன போட்டு அடிக்காத ஐட்டமே இல்லை, என்ன சின்ன விஷயத்துக்கு கூட அடிப்பாங்க, நல்லா அடிப்பாங்க. இப்ப நான் எப்படி சொல்வேன்னா, கண்டிப்பா நான் கர்த்தருக்குள்ள அதுக்கு நன்றி சொல்றேன் என்னுடைய தாய்க்கு. ஆமென். அந்த கண்டிப்பும் அந்த அடிகளும் உண்மையாகவே என்ன கர்த்தருக்குள்ள என்ன பண்ணுச்சு, கொண்டு வந்து இன்றைக்கு ஒரு ஊழியக்காரியை நிறுத்தினதுக்கு அது ரொம்ப காரணம். அதுல சின்ன வயதிலேயே என் அம்மா நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்ததுனால தான் சின்ன வயதிலேயே கொஞ்சம் மெச்சூரிட்டி அதிகமா இருக்க கர்த்தர் உதவி செஞ்சுட்டார். அப்பவே இப்படி இருக்கணும், இப்படி எப்படி நிக்கணும், எப்படி படுக்கணும், இப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இப்ப வந்து அடுத்த தலைமுறைக்கு அதே அடி என்ன பண்ணாது. நீங்க அடிச்சீங்கன்னா அவங்க நாளைக்கு உங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க, கிளம்பி போயிடுறாங்க பிள்ளைங்க. உண்மையா இல்லையா? ஏன்னா இப்ப அவங்களுக்கு எப்படி கிளம்பி போகணும், எங்க போகணும், எந்த ஊருக்கு நமக்கு அப்ப தெரியாது. பஸ் ஏறினா அப்படியே பேக்கு மாதிரி இருப்போம், டிக்கெட்டு கூட எடுக்க தெரியாது. அந்த காலத்து பெண்கள் எத்தனை பேருக்கு இங்க சைக்கிள் ஓட்ட தெரியும்? வயசு 70 80 தெரியாது நமக்கு. இன்னைக்கு இந்த பிள்ளை புல்லட் ஓட்டுது. கரெக்டா இல்லையா? அப்ப எப்படி வளருது? அப்ப அந்தந்த காலத்துக்கு ஏற்ப மருமகள்களையும் மாமியாரை அனுசரிச்சு போகிறதும், இப்ப நாத்தனார கொழுந்தனார குடும்பத்தை எப்படியா காலம் மாறிடுச்சு, மனநிலைகள் மாறிடுச்சு. அப்ப ஆண்டுகிட்ட என்ன கேட்கணும் ஒரு ஸ்திரீ? நான் சொல்லுவேன், ஸ்திரீகள் ஜெபிக்கிறதுக்கு வாழ்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஜபாரையில குடும்பத்துக்கு சமாதானம் வேண்டும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிற நீங்களே தான் ஜபாரையை விட்டு வெளியில போன உடனே சமாதானம் கெடுவதற்கு தேவையான வார்த்தைகளை பேசுறீங்க. கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஜபாரையில என் குடும்பம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்ற நம்மளே தான் ஜபாரையை விட்டு வெளியே போகும்போது அந்த வார்த்தை வேற மாதிரி வந்துருது. அப்ப இந்த பிரச்சனை எப்படி மாறும் தெரியுமா? ஞானத்தை கேட்டு வாங்குறதுனால. கேட்கணும், ஒவ்வொரு ஸ்திரீகளும் கேட்கணும். ஒரு காலேஜுக்கு படிக்க போனா ஞானம் கேட்கணும், ஒரு வேலைக்கு போனா ஞானம் கேட்கணும். வேலையில 4 பேர் இப்படி அப்படின்னு இருப்பாங்க, அவர்களுக்கு நடுவில் வாழுகிறதுக்கு ஒரு ஞானம் கேட்கணும். வாலிப பிள்ளைங்க இருப்பீங்கன்னா பரிசுத்தமா உங்க சரீரத்தை காத்துக்கொள்ள ஞானம் கேட்கணும். ஒவ்வொரு நாளும் நான் வெளியே போகும்பொழுது என்னுடைய வாலிப பருவத்துல தேவ சமூகத்தில், அப்பா, மற்றவர்கள் இச்சிக்கப்படுகிற உடைகளை நான் உடுத்தக்கூடாது, என் உடைகள் அப்படி ஒருவேளை மற்றவருடைய கண்களுக்கு கவர்ச்சியா இருக்குமானா என்னை திருத்தும், எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி பயபக்தியோடு தேவ சமூகத்தில் கேட்டுருப்போம். எந்த மனுஷனுடைய கண்களும் என்மேல் படாதபடி நீர் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்கப்பான்னு கேட்டு நடந்து போவேன். எங்க ஹாஸ்டல் விட்டு வெளியே வந்த உடனே டீ கடை, அங்கே ஃபுல்லா வாலிப பசங்க தான் நின்றுட்டு இருப்பாங்க. அவர்களை கடந்து போகிற வரையும் அந்நிய பாஷை பேசிட்டே கடந்து போவேன். எந்த பையன் கண்ணும் நம்ம மேல படக்கூடாது, யாரையும் என்ன பண்ணக்கூடாது, இச்சிக்கிறபடி அவர்களுடைய கவனத்தை திருப்புறபடி நான் நடக்கக்கூடாது. இப்படி எல்லாம் நான் பரிசுத்த ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கணும். ஆமென். எங்க போனாலும் எப்படி இருக்கு, அப்படியே தொற்று நோய் மாதிரி பாவம் நம்மளை கேட்காம வந்து தொற்றுக்குது நம்மள. ஆமா, அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த காலத்துல கர்த்தரிடத்துல ஞானத்தை கேட்கணும். ஆமென். நிறைய விஷயங்களை கேட்கணும். இவ போய் கேட்டா எங்களுக்கு சுதந்திரம் வேணும். இந்த சுதந்திரத்தை அவங்க கேட்ட உடனே மோசே உடனே என்ன பண்றாரு? மோசேக்கு புரியல, இது வரைக்கும் வரலாற்றிலேயே இப்படி எழும்பி கேட்ட பிள்ளைகள் இல்லையே. இப்ப மோசேக்கு முடிவெடுக்கவே தெரியல. மோசே போனார், ஆண்டவர்கிட்ட போய் கேட்டார், ஆண்டவரே, அடுத்த வசனத்தை வாசிப்போமா? மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலோபியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான், அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. ஆமென். ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார் மோசே கிட்ட, சரிதான், அவங்க கேட்கறது சரிதான், நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டார். அதனால தான் நான் முதல்ல யோவான்ல காண்பிச்சேன், தைரியம். தேவ சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கேளுங்க, அப்பா கிட்ட போய் கேளுங்க, அப்பா
சுதந்திரத்தை எனக்கு தார். நீர் எனக்கென்று சிலுவையில் என் குடும்பத்துக்கு சம்பாதிச்சதை எனக்கு தாரும். நீங்க தேவ சமூகத்தில் இன்றைக்கு போய் கேட்கும் பொழுது யாக்கோபு கேட்கிறார், ஆசீர்வாதங்கள் இருக்கு, ஐஸ்வர்யங்கள் இருக்கு, மனைவிகள் இருக்கு, பிள்ளைகள் இருக்கு. ஆனா கேட்கிறாரு, உன்னை ஆசீர்வதித்தாளுடைய விட மாட்டேன். ஆமென். அந்த பிடிவாத எல்லாரையும் அனுப்பிட்டு ராஜாமத்தில் இரவு நேரத்துல அதிகாலையில பெண்கள் எழும்பி செபிக்கணும். நமக்கு நிறைய வேலை இருக்கு வீட்டுல இல்ல. காலையில இருந்து பிசாசுடைய பெரிய தந்திரமே காலையில இருந்து சாயந்தரம் வீட்டு வேலையே செய்ய சொல்லுவான். பெருக்கினதையே பெருக்கு, கூட்டினதையே கூட்டு, துடைக்கிறதையே தொடை. ஆமா, அப்படியேதான் இதையே செஞ்சு கொண்டிருப்போம். அப்படி என்ன பண்ணக்கூடாது, வீட்டு வேலைகள். அது எனக்கு வந்து இது ஒரு சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களும் அப்படிதான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒன்று மாற்றி. ஒரு நாள் சொன்னாங்க, நான் எப்பவுமே எங்கே போனாலும் பாஸ்டர் அம்மா கிட்ட போய் உட்காந்து பேசுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் வயது முதிர்ந்த பாஸ்டர் அம்மாக்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு சர்ச்சுக்கு போனால் கூட அங்கே அந்த பாஸ்டர் அம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருப்பேன். அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி நடக்கிறாங்க, அவங்க எப்படி உட்காராங்க, அவங்க எப்படி எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க. அது வாலிப பருவத்திலேருந்தே பாஸ்டர் அம்மாங்க மேலே எனக்கு கண்ணு. அப்போ அவங்களோடலாம் பேசும்போது அவங்க அனுபவங்கள் நிறைய என்ன பண்ணோன்னா, அவங்க 25 வருஷம் அனுபவத்தை நமக்கு 5 நிமிஷத்தில் சொல்லிடுவாங்க. அந்த சீக்ரெட் நம்ம கற்றுக்கலாம். ஆமாம் தானே? கரெக்டாக இல்லைங்களா? அதனால பெரியவர்கள் கிட்டலாம் பெரியவர்களை அசட்டை பண்ணாதீங்க. ஆமென். அவங்க அனுபவங்கள் நமக்கு நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவோம், கற்றுத்தரும். ஒரு நாள் அவங்க பேசுறதுக்கு இல்லாமல் போகும்போது தான் அந்த வேதனை உங்களுக்கு தெரியும். அதனால கடைசி காலத்தில் வயசானவங்க ஏங்குறது காசு பணத்துக்கெல்லாம் இல்லை, சாப்பாடு. அவங்க வாயெல்லாம் செத்து போச்சு, சாப்பாட்டுக்கெல்லாம் இல்லை. அவங்க ஏங்குறது ஒன்று தான், தன்னோட உட்காந்து நேரத்தை செலவிடுறவங்க. ஆமென். உங்கள் குடும்பத்தில் அப்படிலாம் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, அவங்களோட போய் உட்காந்து பேசுங்க. ஆமென். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆமென். அதே மாதிரி வயசானவங்களும் ஞானம் விளங்க வாய் திறந்து பேசணும். குடும்ப கதை, பிரச்சனை, அவன் நமக்கு இப்படி செஞ்சா, இவன் நமக்கு இப்படி செஞ்சான்னு இதையே சொன்னீங்கன்னா நாளைக்கு பிள்ளை வராது பக்கத்தில். ஏதாவது அந்த பிள்ளை நாளைக்கு வாழ்க்கையில வாழ்றதுக்கு பிரயோஜனமான வார்த்தையை நீங்க என்ன பண்ணணும், பேசு. அப்படி பேசும்போது அந்த பாஸ்டர்மா எனக்கு சொன்னாங்க, நான் இப்படிதான் வேலையே செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு இது ஒரு பிசாசு தந்துரும்ட்டார், உன்னை சுத்த வச்சு. அப்பதான் முடிவு பண்ணேன், 5 நாளில் எந்த நாள் வீடை துடைக்கணும், எந்த நாள் துணி துவைக்கணும் ஷெட்யூல் போட்டுட்டேன். நான் வேலை செய்யறது 11 மணி வரையும் தான், மேக்சிமம் 11 ஆன உடனே போய் அப்பா பாதத்தில் உட்காருவேன். 1 மணி வரையும் ஜெபம் பண்ணேன். கடகடன் டைம் பார்த்து வேலை செய்வேன். 1 மணி வரையும் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். அப்புறம் பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க. இப்படி அவர்கள் செய்கிற அந்த ஜெபம், அதிகாலை ஜெபம் இருந்தாலும் அந்த நேரத்தில் அட்லீஸ்ட் 1 hour, 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் அவங்க தேவ சமூகத்தில் செலவழிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் எங்களுடைய ஊழியம், எங்க வீடெல்லாம் ஆசீர்வாதமா இருந்துச்சு. இதெல்லாம் ரகசியம். இதையே ஒன்று செஞ்சுட்டு இல்லாம ஒழுங்குபடுத்துங்க. கேட்டா வேலை இருக்கு சிஸ்டர். ஆண்டவர் வரும் பொழுது, ஆண்டவரே இருங்கப்பா, பாத்திரம் சிங்க்ல இருந்தா எனக்கு பிடிக்காது. நான் காலையில கிச்சனுக்குள்ள நுழையும் போது சிங்க்ல பாத்திரம் இல்லைன்னா தான் எனக்கு சமைக்கவே தோணும். நான் சிங்க்ல இருக்க பாத்திரத்தை கழுவிட்டு வந்துடுறேன், நீங்க போயிட்டே இருங்க, பின்னாடியே வரேன். தெரியல எத்தனை ஸ்திரீகள் இப்படி சொல்ல போறாங்க, இருங்கப்பா வீடு இருக்கு கூட்டி கழுவிட்டு வந்துடுறேன். அம்மா, இதெல்லாம் அநித்தியமானது. நம்ம சரீரமே அநித்தியமானதுன்னு ஆண்டவர் சொல்றார். எதையும் தூக்கி கொண்டு போல. அதுக்கு நீங்க சுத்தப்படுத்தாதீங்க, சமைக்காது, கரெக்டா கட் பண்ணி போட்டுருவாங்களே. சிஸ்டர் வந்து வீட்டு வேலையே செய்யாதீங்க, ஏன்னா இவங்க செய்யறதில்ல, இவங்க ஊரூரா போயிட்டு இருக்காங்க, நீங்களும் செய்யாதீங்க அப்படின்னு போட்டுருவாங்க. செய்யணும், டைம் பண்ணுங்கன்னு சொல்ற, அவ்வளவுதான். எல்லாவற்றையும் ஒரு 11:30 மணிக்குள்ள செஞ்சிடணும். என்னுடைய அத்தை அதுக்கு ஒரு சாட்சி. காலையில் எழும்பின உடனே கடகடான்னு கிச்சனுக்குலாம் ஓட மாட்டாங்க, ஜபம் முடிச்சுட்டு தான் கிச்சன். ஆமென். கரெக்டாக எங்கள் மாமனார் அவரும் ஜபம் முடிச்சுட்டு வெளியே வருவார்ல, எங்கள் மாமனார் ரெடியாக போகும்போது எழுந்து கிச்சனுக்குள்ள ஓடுவாங்க. கட்ட செஞ்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. அந்த கேட்டு வாங்கலாம். அது பார்க்கும்போது நானும் அப்படியே அத்தை என்ன சொல்லுவாங்க, எழுந்து வந்தாலும் போய் ஜபம் பண்ணு, செஞ்சுக்கலாம், சாப்பாடு தானே, டக்குன்னு வந்து செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் இருந்து உங்க மருமகளையும் அப்படி நடத்துனீங்க, குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குமா இருக்காதா? ஆமென். 5 மணிக்கு கிச்சனுக்கு வந்துடணும் பார்த்துக்கோ. சிலர் வேலைக்கு போகணும், அதனால இருக்கும். உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு ஏற்றபடி நீங்க என்ன பண்ணுங்க, உங்க டைம் என்ன பண்ணுங்க, ஷெட்யூல் பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்படி பண்ணி நீங்க அந்த பலிபீடத்துல போய் உட்கார்ந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணும். ஜெபம் பண்றதோ கர்த்தரை ஆராதிக்கிறதோ தானா வராது, மாம்சம் இடம் கொடுக்காது, நீங்க தான் பண்ணணும். ஏன் தெரியுமா? நீங்க கேட்டா எதையும் தருகிற அப்பா உங்களுக்கு ஒருத்தர் இருக்கார். சில விஷயங்களை கர்த்தர் கேட்காமலே கொடுப்பார், சில விஷயத்தை கேட்டா தான் கொடுப்பார். ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
அதே அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன தேவைன்றதை உங்க பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்க வாயிலிருந்து வருவதற்கு முன்பாகவே உங்க பரமபிதாவுக்கு தெரியும் அடுத்து உங்களுக்கு ஒரு 20,000 வேணும்னு. ஆனா சில நேரத்துல கர்த்தர் எதிர்பார்ப்பார், என் பிள்ளை என்கிட்ட வந்து என்ன பண்ணும், கேட்கணும். ஒரு சில விஷயங்களை கேட்காமல் கொடுப்பார், ஒரு சில விஷயங்களை என் பிள்ளை என்கிட்ட வந்து கேட்கணும்னு ஆசைப்படுவார். ஹல்லேலூயா, ஆமென். இது ரெண்டையும் நீங்க செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீகள் போய் கேட்ட உடனே ஆண்டவர் ரொம்ப கிளியரா சொல்லிட்டார், சரிதான், நீ அவர்களுக்கு என்ன பண்ண, காணியாட்சியில கொடு. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்கள் கேட்டபடியே கர்த்தர் அவர்களுக்கு சுதந்திரத்தை என்ன பண்ணார், கொடுத்தார். ஆமென். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது சுதந்திரத்தை.